Hi all, welcome to Demystifying Markets. So இன்னியோட வீடியோ பாத்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலோட லேர்னிங் வீடியோ தாங்க. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலோட லேர்னிங்ஸை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு வீக்கெண்டுக்கும் ஒரு லேர்னிங் நம்ம ஷேர் பண்றோம். ஸோ மண்டே டு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனலைஸ் பண்றோம். ஸோ எவ்ரிடே இண்டெக்ஸ் அனாலிசிஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்றோம். அலாங் வித் தட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்குக்கும் நம்ம வந்து லைவ் ட்ரேடிங் செஷன் வந்து மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்றோம். மார்னிங் 10 o'clock வந்து மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்றோம். ஸோ அதுல லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஸ்டாக் அனாலிசிஸும் நம்ம சேர்ந்து பண்றோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை பேஸா வச்சு தான் நம்ம இண்டெக்ஸ்க்கா இருக்கட்டும் ஸ்டாக்குக்கா இருக்கட்டும் அனலைஸ் பண்றோம். அண்ட் கமோடிட்டி மார்க்கெட்டா நேச்சுரல் கேஸ் க்ரூட் ஆயில் எல்லாமே நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி தான் அனலைஸ் பண்றோம். ஸோ த மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் த பேஸ் ஃபார் திஸ் சேனல். அதனால தான் எவ்ரி வீக்கெண்ட் வந்து நம்ம அந்த லேர்னிங்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பிகாஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது, நிறைய பேருக்கு வந்து புதுசா இருக்கும், பிகினரா இருப்பாங்க. ஸோ அதனால இதோட லேர்னிங்ஸ் வந்து ஒரு வீக்கெண்டும் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த லேர்னிங்ஸை எப்படி நம்ம அனலைஸ் பண்றதுன்றத லைவ் ட்ரேடிங்லயும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும். அப்படி உங்களுக்கும் என்னோட அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கைண்ட்லி டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஏன்னா இது நிறைய பேருக்கு வந்து இன்னும் வந்து தெரியாது. ஸோ நிறைய பேருக்கு இதை ரெஃபர் பண்ணும்போது அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இஃப் பீப்புள் ரியலி லைக் திஸ் கைண்ட் ஆஃப் அனாலிசிஸ், மார்க்கெட் ப்ரொஃபைலோட அனாலிசிஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு திஸ் வுட் பி அ குட் பிளாட்ஃபார்ம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல்ல என்ன பார்க்க போறோம்னா ப்ரைஸ் அக்செப்டன்ஸ், ப்ரைஸ் ரிஜெக்ஷன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட்டுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ நிறைய இடத்துல வந்து இது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்னு கிடையாது. ஸோ எவ்ரிவேர் ட்ரெடிஷ்னல் சார்ட்ஸ்லையுமே சரி ஒரு ப்ரைஸ் அக்செப்டன்ஸோ ப்ரைஸ் ரிஜெக்ஷனோ வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபேக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணி காட்டக்கூடிய ஒரு இடம். ஸோ நம்ம ஃபேக் ட்ரேட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறது, ஒரு பிரேக் அவுட்ஸை வந்து எப்படி வந்து ஜஸ்டிஃபை பண்றது அப்படின்றத காமிக்கிறதுக்கு வந்து ப்ரைஸ் அக்செப்டன்ஸ்ன்ற இந்த அக்செப்டன்ஸ்ன்றதை வந்து நம்ம எவ்ரிடே லைவ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு வந்து தெரியும். நம்ம வந்து இந்த வேர்டை நிறையவே யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் அக்செப்டன்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ரிக்வயர்ட். தட் கிவ்ஸ் லாட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் ஃபார் அ ட்ரேட். ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்குன்னா அந்த இடத்துல ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும். அப்பதான் அந்த பிரேக் அவுட் வந்து வாஸ் வெரி எஃபெக்டிவ் அண்ட் கண்டினியூட்டி இந்த மார்க்கெட் கேன் ஆல்சோ ஹேப்பன். ஸோ இது வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷனுக்கும் அக்செப்டன்ஸ்க்கும் உண்டான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாவே பாருங்க. உங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இதுல இருந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ மெட்ரோபோலிஸ்ல பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து அதோட அப்பியரன்ஸ் வந்து இப்படிதாங்க இருக்கும். ஃபார் த பிகினர்ஸ் ஐ எம் டெல்லிங். ஏன்னா இது வந்து டிபிஓ பேஸ்ட் அரேஞ்ச்மெண்ட். ஸோ எவ்ரிவேர் வந்து உங்களுக்கு டிபிஓ தான் ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு சிங்கிள் டே. ஸோ எவ்ரி டே வந்து டிபிஓ பேஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் அண்ட் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பொதுவாக வந்து நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஸோ ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா அந்த பிரேக் அவுட்க்கு மேல வந்து ப்ரைஸ் வந்து இருக்கு. ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூட்டி இந்த மார்க்கெட் நெக்ஸ்ட் டே ஹேப்பன்ஸ் அப்படின்றது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் இன் மார்க்கெட் ப்ரொஃபைல். நாட் ஓன்லி இன் மார்க்கெட் ப்ரொஃபைல், எனி ட்ரெடிஷ்னல் சார்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே பிரேக் அவுட்டோட கண்டினியூட்டி இருந்தால் தான் அந்த பிரேக் அவுட் வாஸ் வெரி எஃபெக்டிவ் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த விதத்தில் அக்செப்டன்ஸ் இஸ் ரிக்வயர்ட். தட் இஸ் கால்ட் அக்செப்டன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிஸும் நான் வந்து ரிஜெக்ஷனுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி காமிக்கிறேன். நிஃப்டி இஸ் அ சார்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ். ஸோ ப்ரைஸோட அக்செப்டன்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த இடத்துலலாம் வந்து தெரிய வருது பாருங்க. ஸோ நிஃப்டியில வந்து ரீசெண்டா நம்மளுக்கு வந்து இந்த ஜோன் எவ்ரிடே லைவ்ல வந்து இந்த ஜோனை வந்து நம்ம சொல்லிட்டே இருப்போம். மேபி லைவ்ல பாக்குறவங்களுக்கு இந்த ஜோனோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து ரீகலெக்ட் பண்ணிக்க முடியும். 23,650 இந்த லெவல் வந்து இட் வாஸ் அ மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வாஸ் அ ரெஸ்பான்சிவ் செல்லர் ஜோன். ஸோ ரெஸ்பான்சிவ் செல்லர் இஸ் 23,650, ரெஸ்பான்சிவ் பையிங் பாத்தீங்கன்னா 23,400. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே தான் நிஃப்டி வந்து சோஃபார் இங்க வந்து ஒரு கன்சாலிடேஷன் இருந்தது. ரேஞ்ச் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிட்வீன் த பையர் அண்ட் செல்லர். ஸோ ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா அரௌண்ட் 18th ஜூன்லேருந்து it was a clear responsive buyer and seller zone. So 23,650 is acting as a very good level of selling. When price comes to the zone of 23,650, it get resisted. When price push down and they'll reach the zone of 23,400, obviously the buying pressure happens. So price வந்து மேல வந்துரும். ஸோ இங்க வந்து ரெசிஸ்ட் பண்றாங்க, இங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ பிட்வீன் த ரேஞ்ச் மார்க்கெட்டா கிரியேட் பண்றாங்க ஃபார் அ பீரியட் ஆஃப் 4 days. So what happens, a responsive buyer and seller வந்து break பண்றதுக்கு initiative should come in. So to break the responsive seller zone.
So that what exactly happened in Nifty on the date of 25th June. So initiative வால மட்டும் தான் இந்த responsive seller zone வந்து break பண்ண முடியும். So initiative have come in to break the responsive seller zone. So what happened? They have taken a support from the previous day. இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன buying tail. It's not a proper buying tail. It's a P-shape profile. So ஒரு buying tail வந்து smaller place பண்ணிட்டு then it's a P-shape profile and the closure and POC everything happens very good. But there is a resistance at the top. So what happens? They got some buying support here and next day price moves higher. So more than அந்த responsive zone தாண்டி வந்து price மேல வருது. Again a proper closing at the top. So what happens? The initiative have come in to break this level based on the buying support they have taken before day, that is previous day. So அதுல வந்து அவங்க எடுத்த சப்போர்ட்ல மறுநாள் வந்து அந்த initiative வந்து அந்த levels வந்து break பண்ணாங்க. So the responsive actions, responsive seller oda zone வந்து break பண்றதுக்கு initiative should be there. So only initiative can break the responsive seller zone or the responsive seller விட responsive buyers வந்து dominant இருக்கணும். So either case may work, but again வந்து responsive seller வந்து இந்த இடத்துல equivalent ரெண்டு பேருமே play ஆயிருந்தாங்க. Both side the responsive buyers and sellers are equally playing the role in Nifty for these many days. So in order to break this level, initiative have come in. So இந்த initiative வந்து closing கொடுத்த level பாத்தீங்கன்னா around 23,750. So இப்போ வந்து price வந்து closing ஆயிடுச்சு. But again the continuity in the market happens or not. So இது வந்து close ஆயிருந்தாலுமே next day the market continues with the same level of closing ல இருந்து opening வந்து எடுத்திருக்காங்க. Again the retest பண்ணிருக்காங்க beautifully where they have retested the level support வந்து எங்க எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா exactly the 23,650 where the previous resistance of the responsive seller zone begins. அந்த இடத்துல தான் அவங்க எடுத்திருக்காங்க. So responsive seller எங்க வந்து ஸ்டார்ட் ஆனாங்களோ அதே இடத்துலயே they have retested, they have taken a support on the next following day after a breakout. So this confirms that there is a price acceptance happening in the index of Nifty. So இந்த மாதிரி ஒரு confirmation, இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு confirmation வந்து is very important in market after the breakout. It is for stock இருக்கலாம், it is for index இருக்கலாம். But anything, any breakout needs confirmation and continuity. So பாத்தீங்கன்னா first நாள் வந்து அவங்க வந்து ப்ராப்பரா பையிங் சப்போர்ட் எடுத்திருக்காங்க பிகாஸ் அந்த ஜோன்லே இருந்ததுனால பையிங் சப்போர்ட் எடுத்து அந்த லெவல்ல அவங்க க்ளோசிங் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆல்சோ அந்த பையிங் சப்போர்ட்டும் கண்டினியூ ஆயிருக்கு, கண்டினியூ ஆகி பிரேக் அவுட் கொடுத்திருக்காங்க, இனிஷியேட்டிவ் பவர் இருந்திருக்கு அண்ட் பாத்தீங்கன்னா நல்லாவே ஒன் டைம் ஃப்ரேமிங்கும் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே வாட் ஹேப்பன்ஸ், தே ஆக்சுவலி ஒன் டைம் ஃப்ரேமிங்கும் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் வந்து பையிங் ப்ரெஷர் இருந்ததுனால தான் they have almost continued with the buying pressure and they have closed at the top. So இந்த நாள் வரையுமே it's just a breakout day but not the confirmation. So the next day what happens, they really continued with the same level of closing ல இருந்து அவங்க continue பண்ணிருக்காங்க. Again what happens, they have retested the zone where the responsive selling begins. So அதே zoneல வந்து அவங்க வந்து again retest பண்ணிருக்காங்க. That is why 23,650 is the perfect நம்ம ரெஃபரன்ஸா வச்சிருந்தோம். நம்மளோட லைவ் ட்ரேடிங் செஷன்லயும் எவ்ரிடே வி ரெஃபர் திஸ் லெவல். ஸோ இந்த லெவலை வந்து நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் டவுன் சைடோட லெவல்ஸும் அப் சைடோட லெவல்ஸும் வி கீப் ஆன் டிஸ்கஸிங் எவ்ரிடே பேஸ்ட் ஆன் தி ப்ரைஸ் மூவ்மெண்ட் அண்ட் கண்டினியூட்டி கன்ஃபர்மேஷன் இன் த மார்க்கெட். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லெவல் அவங்க டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா ஒன் டைம் ஃப்ரேமிங் ஆயிருக்கு. ஸோ ஒன் டைம் ஃப்ரேமிங்னா என்னன்றதுக்கும் நான் வந்து வீடியோ பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரம் சி பீரியட் டு ஜி பீரியட் பர்ஃபெக்ட் ஒன் டைம் ஃப்ரேமிங். ஸோ அதுக்கப்புறம் தே ஆல்மோஸ்ட் கிரியேட்டட் அ பேலன்ஸ். ஸோ விச் இஸ் ஸ்டில் அபவ் த லெவல் ஆஃப் 23,650. இது எல்லாமே எங்க நடக்குதுன்னா 23,650க்கு மேல தான் நடக்குது. ஸோ விச் மீன்ஸ் தே ஆர் ரியலி அக்செப்டிங் த ஜோன் அபவ் திஸ் லெவல். இந்த லெவலுக்கு மேல வந்து பிரைஸ் வந்து ஸ்டே ஆகிறதுக்கு தே ஆர் ரியலி அக்செப்டிங், விச் இஸ் லைக் பிரைஸ் வந்து இந்த ஜோன்ல இருந்து இப்போ இந்த ஜோனுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஜோன் ஆஃப் ஆக்ஷன்ஸ்ல இருந்த ரெஸ்பான்சிவ் பையிங் அண்ட் செல்லிங் வந்து தே ஹவ் மூவ் டு தி ஜோன் அபவ். ஸோ அப்போ வந்து நம்மளோட இந்த ஜோன் வந்து இப்போ ஆக்டிவா இருக்கு, இந்த ஜோன்ல இப்போ ஆக்டிவ்னஸ் இல்லை அப்படின்றது கன்ஃபார்ம் பண்றாங்க பேஸ்ட் ஆன் தி பிரைஸ் அக்செப்டன்ஸ். ஸோ இந்த அக்செப்டன்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ரிக்வயர். அதுதான் நம்ம ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி அது கண்டினியூ ஆகுதா மார்க்கெட்ல அப்படின்றத நம்மளுக்கு தெரியும். So and the acceptance is really required for getting a stableness in the market
ஒரு 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 பிரேக் அவுட்க்கு அப்புறம் ஒரு ஸ்டேபிள் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும், கண்டினியூட்டி இருக்கணும். இது எல்லாமே இருந்தாதான் தட் வாஸ் அ ப்ராப்பர் பிரேக் அவுட். இட் வாஸ் நாட், இஃப் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சு அப்படின்னா தென் திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர் பிரேக் அவுட். ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஒரு லெவலுக்கு அப்புறம் பிரைஸ் வந்து அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகாம போறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு பிரைஸ் அக்செப்டன்ஸ்ன்ற கான்செப்ட் மூலியமா நம்மளுக்கு தெரிய வருது என்னன்னா, இந்த 23,650ன்றது ஒரு நல்ல லெவல் ஆஃப் ரெஃபரன்ஸ் இன் நிஃப்டி அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ நான் வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் சார்ட்ல வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேங்க. ஸோ இது வந்து பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பிரைஸ் அக்செப்டன்ஸ். இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல வந்து நிஃப்டி வந்து நல்லா வந்து அந்த பிரைஸ் அக்செப்டன்ஸ் இருந்ததுனால நான் அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு ஸ்பாட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ஃபர்தரா அவங்க சிங்கிள் பிரிண்ட் அந்த பிரைஸ் அக்செப்டன்ஸோட கண்டினியூட்டி வந்து இந்த 2 நாள்ல நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஃபர்தரா சிங்கிள் பிரிண்ட் இதோட கான்செப்டும் என்னன்றது நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இது வந்து ஸ்மார்ட் மணியோட பிரசன்ஸ். ஸ்மார்ட் மணியோட பிரசன்ஸ் வந்து ஓடிஎஃப்லயும் இருக்கு. சிங்கிள் பிரிண்ட்டும் நம்மளுக்கு வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் பண்றாங்க. அண்ட் க்ளோசிங் ஆன் டாப் அலாங் வித் த பேலன்ஸ் ஆன் தி டாப். ஸோ ஆல் திஸ் கன்ஃபார்ம்ஸ் லைக் திஸ் ஜோன் பிரேக் அவுட் இஸ் அ வெரி வேலிட் பிரேக் அவுட் அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இந்த க்ளோசிங் வந்து நெக்ஸ்ட் டே வாட் ஹேப்பன்ஸ் ஈவன் இஃப் த பிரைஸ் கோஸ் டவுன், ஓப்பன் ஆனதும் பாத்தீங்கன்னா கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. பட் அகைன் மார்க்கெட் வந்து அந்த இடத்த வந்து அவ்வளோ வந்து சீக்கிரமா விட மாட்டாங்க. வை? பிகாஸ் தே ஹவ் ஆல்மோஸ்ட் கிரியேட்டட் த ஜோன் அபவ் த 23,650 which is almost they are shifting the zone from here to there. ஸோ அப்போ இந்த இடத்துல அவங்க 2 நாள் ப்ரைஸை வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரைஸை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னா இதை கண்டினியூ பண்றாங்க மார்க்கெட்ல. ஸோ த கண்டினியூட்டி வாஸ் தேர் ஃப்ரம் த breakout day onwards. breakout dayல இருந்து பாத்தீங்கன்னா இந்த டேல இருந்து உங்களுக்கு வந்து கண்டினியூஸா வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு மார்க்கெட். ஸோ லாஸ்ட் 3 days they are continuing which is a clear valid breakout அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. this is called price acceptance. price acceptance அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ்ல நம்மளும் பார்க்கணும். that is not only for 30 minutes. ஸோ 30 மினிட்ஸ் பார்க்குறோம், அதுக்கப்புறம் டெய்லியில் ஒரு க்ளோஸ் இருக்கான்னு பார்க்கணும். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். நேற்று நம்ம வீடியோலையும் நம்ம போட்டிருந்தோம். ஸோ டெய்லி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 24,000க்கு மேலே இருந்திருக்கு. ஐ மீன் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24,000க்கு ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் வந்து 24,000 would be the valid level of resistance-ஆ இருக்கலாம் அப்படின்றத பார்த்துருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 24,000க்கு மேல ஒரு க்ளோசிங் இருக்கு அப்படின்றத நேத்தோட வீடியோல போட்டிருந்தோம். ஸோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கண்டினியூஷன் இந்த மார்க்கெட் வெரி வெரி குட். இட் வாஸ் வெரி கிளியர் அண்ட் எவிடென்ட் தட் தே ஆர் ஃபாலோயிங் த பிரேக் அவுட் லெவல். ஸோ இங்க ஆரம்பிச்ச மார்க்கெட் வந்து 23,650ல இருந்து தே ஆர் கண்டினியூங் ஃபார் த நெக்ஸ்ட் 2 days along with the closing and POC everything on top. Then what happens today? They created a range market. So that is also above the level. So which means like this 23,650 breakout is a valid breakout. அப்படின்றது வந்து first day ஓட breakout next day continue ஆகி retest பண்ணி then again what happens? They are almost closing at the top. So this level previously the resistance ஆக்ட் ஆன ஒரு லெவலை வந்து அவங்க சப்போர்ட்டா கன்சிடர் பண்ணிருக்காங்க அப்படின்னா almost this is accepting அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. அதோட continuity for the next following days was very good and very clear and evident. So இதுதான் உங்க acceptance ஓட importance. If at all price is not accepting into the newer zone, ஒரு புது ஜோன்குள்ள வந்து என்டர் ஆகும்போது price is not very stable. Price is not very stable in different time frames. உங்களுக்கு வந்து ஒரு வீக்லிலயோ இல்ல டெய்லிலயோ இல்ல மந்த்லிலயோ சில நேரம் பாத்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபார்ம் ஆகிறது வந்து ஒரு 4 hours டைம் ஃப்ரேம்ல கன்ஃபார்ம் ஆகாது. அகைன் டெய்லியில கன்ஃபார்ம் ஆகாது. விச் மீன்ஸ் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ எவ்ரிதிங் டிஃபர்ஸ். அது எல்லாமே பிரேக் அவுட் அப்படின்னா இட்ஸ் நாட் அ பிரேக் அவுட் ஃபார் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டைம் ஃப்ரேம் பிரேக் அவுட் இல்ல. பிரேக் அவுட் கன்சிடர்ஸ் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி ஃபேக்டருமே உங்களுக்கு அக்செப்டன்ஸ் இருந்தா மட்டும்தான் ஒரு ஃபேக்டருமே ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா 30 மினிட்ஸ்ல இருக்கிற பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் வந்து நெக்ஸ்ட் 4 hours உள்ள இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பிரேக் அவுட் கிடைக்காது. Then again it might be a resistance in 4 hours. So 4 hours time frame, அதான் different time frame வந்து work out பண்ணணும். So for a real breakout, for finding the acceptance in the price, so different time frame is very very important. So it's not only the single time frame, 30 minutes time frame or 1 hour time frame or 4 hours. So daily, weekly, monthly, so many resistance and so many time frames ல இருக்கும். அதனால each and every time frame is very important and to differentiate the real breakout with a fake breakout. So price acceptance இருந்தாலே அந்த breakout was valid and evident அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. So Nifty is the perfect example which follows through the breakout
the continuity in the market right from the level of 23,650 onwards till 24,000 க்கு மேல இன்னைக்கு வந்து 24,250 வரையும் price வந்து மேல வந்திருக்கு. So because this is a real breakout. So இதான் price acceptance ஓட எக்ஸாம்பிள்ங்க. So I think price acceptance வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். In case if you have any doubt also you can also comment so that we'll discuss more. So price ஓட rejection பொறுத்தவரையும் நான் வந்து மெட்ரோபோலிஸ் ஸ்டாக்ல சொல்றேன். ஏன்னா மெட்ரோபோலிஸ்னும் வந்து நம்ம லைவ் ட்ரேடிங் செஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ண ஒரு ஸ்டாக். இந்த மந்த் ஃபுல்லாவே நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ண ஒரு ஸ்டாக். அதனால அது கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு கனெக்ட் ஆகுன்றதுக்காக நான் அந்த ஸ்டாக் எடுத்திருக்கேன். ஸோ மெட்ரோபோலிஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் நிஃப்டி. ஸோ பிரைஸ் ரிஜெக்ஷனுக்கு வந்து மெட்ரோபோலிஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். So many times பாத்தீங்கன்னா இந்த லெவல், this is 2000 level. 2000 levelsல வந்து so many times what happened, they are getting rejected. So இது எல்லாமே ஒரு single day ஓட TPOs. So பாத்தீங்கன்னா 22nd May வந்து they have almost broken the levels. So இந்த லெவலுக்கு மேல பிரைஸ் வந்து போயிருந்தாலும் அதுக்கப்புறம் க்ளோசிங் பாத்தீங்கன்னா கீழே தான் இருக்கு. பிகாஸ் the price is not accepting இந்த லெவலுக்கு மேல வந்து பிரைஸ் அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஸோ அகைன் வாட் ஹேப்பன், நெக்ஸ்ட் டே ரீடெஸ்டும் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு அப்புறம் தேர்ட் டேவும் உங்களுக்கு ரீடெஸ்ட் பண்ணிருக்காங்க. ரீடெஸ்ட் பண்ணாலும் பிரைஸ் இஸ் நாட் அக்செப்டிங். ஸோ அகைன் வந்து ஒரு ஃபால் இருந்திருக்கு. ஸோ அகைன் வாட் ஹேப்பன், ஒன் ஃபைன் டே June 5th அன்னைக்கு வந்து they are trying to again retest the zone. அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெஸ்பான்சிவ் செல்லிங் ஜோனாவே இருந்திருக்கு. தட் இஸ் 2000 above. So what happens, one fine day வந்து அந்த லெவலுக்கு மேல வந்து they are trying to find a close, but again அந்த P-shape profile ஃபார்ம் பண்ணிருக்காங்க. very strong buying tailum place பண்ணிருக்காங்க. So market வந்து இந்த இடத்துல நல்ல ஒரு buying tail place பண்ணிருக்காங்க and ரெசிஸ்டன்ஸும் மீட் பண்ணிருக்காங்க. பட் பிரைஸ் வந்து அதுக்கு மேல அவங்களுக்கு க்ளோஸ் ஆகல. பட் நெக்ஸ்ட் டே ஆல்சோ அந்த அன்னியோட டேலியும் அந்த கீழே தான் 2000 லெவல்ஸ்க்கு கீழே தான் க்ளோசிங் கொடுத்திருக்காங்க. தட் இஸ் ஆன் 5th June. ஸோ நெக்ஸ்ட் டே வாட் ஹேப்பன்ஸ், பிரைஸ் வந்து அந்த லெவல் கிட்ட அந்த பிஓசி வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு, பிரைஸ் கிட்ட ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. 2000 லெவல்ஸ்க்கு மேல வந்து ஒரு பிரேக் அவுட். இந்த லெவல் வந்து எவ்வளோ சார்ட் ஆஃப் ரெஸ்பான்சிவ் செல்லர், ஏன்னா இது வந்து கிளியர் ரெஸ்பான்சிவ் செல்லர் ஜோன். ஸோ இது வந்து நம்ம ஈச் அண்ட் எவ்ரி டே நம்ம வந்து இந்த ஜோன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட இண்டெக்ஸ்ல லைவ் ட்ரேடிங்ல வந்து இந்த இண்டெக்ஸ்ல நம்ம செல்லர் அண்ட் பையர் ஜோன் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால ஸ்டாக்கை பொறுத்தவரையும் இந்த மெட்ரோபாலிஸ்ல 2000 வந்து ஒரு செல்லர் ஜோன், ரெஸ்பான்சிவ் செல்லர் ஜோன். they keep on, they are very responsible when the price comes to the zone, so they resist it. அதுதான் வந்து ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸோட ஆக்ஷன்ஸா இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பட் ஒன் ஃபைன் டே ஆன் 6th June வந்து they are breaking the levels and closing வந்து மேல நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே ஐபியோட லெவல்ஸும் உங்களுக்கு மேல பிரேக் அவுட் ஆயிருக்கு அண்ட் பிஓசியும் வந்து உங்களுக்கு வந்து மேல தான் இருக்கு அண்ட் பிஓசி above closure. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், the price ஓகே ஸ்டே ஆயிடுச்சு மேல அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. பட் the next immediate day price வந்து அங்க சஸ்டெயின் ஆகுதான்னு கேட்டா இல்ல, ஒரு செல்லிங் டைல் இமீடியட்டா அவங்க பிளேஸ் பண்றாங்க. ஸோ this is a first indication. So ஒரு selling tail place பண்றாங்க because they don't have the strength to cross the level above the zone of 2070 க்கு மேல ஒரு, ஏன்னா அங்க previous day அவங்க வந்து அங்க வந்து ஒரு selling initiate பண்ணி தான் market closing வந்து happens in 2050 க்கு கீழே. So the next immediate day itself they are confirming with a selling tail. இது வந்து நம்ம market profile selling tail னு சொல்லுவோம். So selling tail வச்சு sellers வந்து reconfirm பண்றாங்க the next immediate day after the breakout. So this gives the first confirmation that there is something, the price is not getting accepted in the level of 2000 above அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட க்ளோசிங் பாருங்க எங்க இருக்குன்னு, ஆல்மோஸ்ட் பிலவ் த பாட்டம்ல தான் உங்களுக்கு க்ளோசிங்கும் நடந்திருக்கு. ஸோ 2010 ஆல்மோஸ்ட் வந்து அந்த 2070லேருந்து 2010ல தான் வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபியூச்சர்ஸ் சார்ட் ஆஃப் மெட்ரோபாலிஸ். So next they are creating a balanced profile because they don't have the buying strength to go and break this level of 2000 and the price above this level, and no IB breakout also happen on the upside. So which clearly indicates on the next following day that they don't have the buying strength right from the first initial breakout. ஒரு breakout நடந்தது பாத்தீங்கன்னா 6th தான். 6th க்கு அப்புறம் they don't have the buying strength to go further. No continuity, no confirmation is happening. So next day also no IB breakout on upside, no IB breakout on upside on the 10th க்கும் IB breakout இல்ல.
ஃபாலோயிங் டேஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் தான் கிரியேட் பண்றாங்க. ஸோ இந்த 3 days ஆஃப்டர் அ பிரேக் அவுட் clearly explaining the situation, this market is not clearly accepting the price above 2000 அப்படின்றது clear சொல்லியாச்சு, clear சொல்லிடுச்சு market. So what happens the next following day? Again there is a small selling வந்து place பண்றாங்க. So market வந்து ஓபன் ஆயிட்டு மேல போயிருக்காங்க. again வந்து ஒரு selling initiate பண்றாங்க. மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க என்னைக்கு க்ளோஸ் பண்றாங்க, 2000 கிட்ட, ஆல்மோஸ்ட் 2000 கீழே க்ளோஸ் பண்றாங்க ஆன் த டேட் ஆஃப் 11th June. ஸோ 6th பிரேக் அவுட் ஆனது வந்து நெக்ஸ்ட் டே கண்டினியூ தானே ஆயிருக்கணும். ஸோ அந்த லெவல்ஸ்ல வந்து அவங்க கண்டினியூ பண்ணல. ஸோ இந்த பிரேக் அவுட்லேருந்து கண்டினியூ ஆயிருக்கணும், பட் இட் இஸ் நாட் ஹேப்பனிங். நெக்ஸ்ட் டேவே அவங்க ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் வித் பி ஷேப் ப்ரொஃபைலும் கொடுத்துருக்காங்க, அலாங் வித் செல்லிங் டைல், க்ளோசிங் அட் பாட்டம், POC at bottom. Next day range market, no IB breakouts, and then what happens the next third day, they immediately push the price down below 2000. So this is a clear indication they have almost confirmed that price is not accepting the zone, so we are pushing down. So இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா market keep on selling prints தான் place பண்றாங்க. So இந்த selling print வந்து next day ஓட openingல வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், பிகாஸ் the sellers will be always active in the zone of, இந்த வந்து green color zone is called as a selling single print. So இந்த zone வந்து நல்ல ஒரு sellers இருப்பாங்க. நெக்ஸ்ட் immediate day what happens, 12th 12ஆம் தேதி அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன்லயே வந்து ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை. ஸோ ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹைன்றதே ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் மார்க்கெட் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டும் ஃபேஸ் பண்ணிருக்காங்க, செல்லிங் டைலும் பிளேஸ் பண்ணிருக்காங்க. அன்னியோட டேல ரெசிஸ்டன்ஸும் அவங்களுக்கு வந்து சிங்கிள் பிரிண்ட்டும் வச்சிருக்காங்க. ஸோ திஸ் சிங்கிள் பிரிண்ட் அகெயின் வாட் ஹேப்பன்ஸ், it is almost confirming because the base is creating at the bottom along with the POC and the closing. So everything is it's a proper B shape profile again. So ஒரு B shape continuity அதுக்கு இருக்கு, and அதோட B shape ஓட continuityயும் இங்க இருக்கு. So again B shape form பண்றாங்க, selling single prints keep on they are placing, open is equal to high. So next day what happens, when the price try to go up, it is like sell on rise. So even இந்த price வந்து மேல போக அது வந்து they keep on selling. So because the price is not accepting above the level of 2000. So ஒரு 2000க்கு மேல வந்து அந்த price வந்து அவங்க accept பண்ணல அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. But again when the market goes above this level, இந்த market open ஆனதுலேருந்து மேல போகிறாங்க, 2000க்கு மேல போனாலே அவங்களுக்கு வந்து automatically they are getting a rejection because the price is not very stable above the level of 2000. So market திருப்பியும் வந்து கீழே வந்து almost 2000 கிட்ட கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு அன்னைக்கும் பாத்தீங்கன்னா 13th அன்னைக்கும். So it is clearly stating that price is not getting accepted above the level of 2000. Even the real breakout happens on the day of 6th June. 6ஆம் தேதி நடந்த breakout is not a clear breakout. It's not a proper breakout அப்படின்றது clear தெரியுது. ஏன்னா 6th அன்னைக்கு நடந்த பிரேக் அவுட்டை 1 2 3 4 5 நெக்ஸ்ட் 5-6 டேஸா உங்களால கண்டினியூவே பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளியரா செல்லிங் இனிஷியேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் 1 வீக்ல வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் டேவே. அதுவும் தாண்டி பாத்தீங்கன்னா சிங்கிள் பிரிண்ட்ஸே ஃபர்தர் இண்டிகேஷன், செல்லிங் டைல் மச் மோர் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு செல்லிங் டைல் இருக்கு அப்படின்னாலே that stock is not for upside அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். So because அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல each and every term has a specified language, அதுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா செல்லிங் டைல், செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் இது எல்லாமே எஃபெக்டிவா ஒர்க் ஆகும்போது when the price is going up, that is not a place for acceptance, this is a place for rejection அப்படின்றது again they are confirming. So next day what happens, price sell on rise marketல இருக்கு. Whenever it is coming high, obviously the price is getting rejected. Everything is a rejection zone. So till now what happens, see after 6th June அதுக்கப்புறம் அந்த price அந்த இடத்துக்கு போகவே இல்லை. So which means like till today 28th தான் they are trying to come out of the zone, but still அந்த pressure வந்து உங்களுக்கு இருக்கு. So right from this level, so I think this is the best example of price rejection. So 6th ஆரம்பிச்ச ஒரு பிரேக் அவுட்டை வந்து நெக்ஸ்ட் டேவே மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டாங்க, this is not a proper breakout அப்படின்றத.
again வந்து இந்த லெவல்ல இருந்து கிராஸ் பண்ணி விழ ஆரம்பிச்சவங்க they keep on coming down till today. இன்னைக்கு வரையுமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு sell on rise market தான். So இன்னைக்கு தான் they are trying to come out of the zone, but again this can be also a rejection. நம்ம வந்து 2000 வந்து ஒரு acceptance கிடைக்கிற வரையுமே மெட்ரோபாலிஸ் வந்து ஏன்னா நம்ம வீக்லிலயும் நம்ம அந்த லெவல்ஸ் தான் பார்த்திருந்தோம். ஸோ 2000 இஸ் த ப்ராப்பர் லெவல் ஃபார் கெட்டிங் அன் அக்செப்டட் ஒரு ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் இருக்கிற இடம் வந்து இந்த ஜோன் தான். ஸோ டில் நவ் இட்ஸ் அ கிளியர் செல் ஆன் ரைஸ் மார்க்கெட். ஸோ ஐ திங்க் அந்த ப்ரைஸ் ரிஜெக்ஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்றது ஈவன் ஆஃப்டர் அ பிரேக் அவுட் இந்த லெவல் வந்து நம்மளுக்கு சஸ்டெயின் ஆகலை, என்ன மாதிரி எல்லாம் சஸ்டெயின் ஆகாம இருக்கு அப்படின்றத நான் இந்த எக்ஸாம்பிளை வச்சு காமிச்சிருக்கேன், இந்த ஸ்டாக்கோட எக்ஸாம்பிள். ஸோ ஒரு ப்ரைஸ் வந்து அக்செப்ட் ஆகுறதும் ரிஜெக்ஷன் ஆகுறதும் ரொம்ப முக்கியம். ஒரு பிரேக் அவுட்க்கு அப்புறம் இமீடியட்டா நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது வந்து அக்செப்டன்ஸ் ஆர் ரிஜெக்ஷன். தட் இஸ் a very very important point. இட் இஸ் ஃபார் இன்ட்ராடே, இட் இஸ் ஃபார் ஸ்விங், இட் இஸ் ஃபார் எனி பொசிஷனல் இருக்குமே எல்லாத்துக்குமே இட்ஸ் வெரி காமன். பிகாஸ் இன்ட்ராடேலையுமே நம்ம அன்னியோட டேல வந்து ப்ரைஸ் வந்து அக்செப்ட் ஆகுதா, நேத்தோட ஃபாலோயிங் ஆக்டிவிட்டியா இன்னைக்கு ப்ரைஸ் அக்செப்ட் ஆகுதா. பிகாஸ் இஃப் யூ ஆர் டூயிங் இன் அன் இன்ட்ராடே ஆல்சோ the previous day is very important. So the previous day oda breakout இன்னைக்கு continue ஆகுதா, that is a very important concept to follow for both intraday and for swing. Anything positional இருந்தாலுமே price acceptance and price rejection is a very very important point. So price acceptance எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு பேலன்ஸ்ல தான் நடக்கும். ஸோ ஒரு லெவலுக்கு மேல அவங்க they should really spend some time to create a balance. அந்த ஒரு விஷயம் வந்து இங்க மெட்ரோபாலிஸ்ல நடக்கல, ஆனா அதே விஷயம் நிஃப்டில நடந்தது. So after this level 2000 they should really spend some time here. So only then they are trying to get balance and they get some buying pressure. அந்த ஒரு resting period வந்து அவங்களுக்கு தேவை. So ஒரு balance வந்து create பண்ணணும் above the level of breakout. So அந்த balance வந்து proper balance for buying ஆ இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து buying pressure வந்து எடுக்க முடியும் அந்த ஸ்டாக்ல. Or else they don't have the buying pressure, they automatically come down with lot of selling single prints and selling tail as an indication. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் அக்செப்டன்ஸ்க்கு ஒரு பேலன்ஸ் வந்து கண்டிப்பா தேவை ஆஃப்டர் அ ப்ராப்பர் பிரேக் அவுட். ஸோ அது வந்து நிஃப்டில நம்மளுக்கு ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சது. பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னா நிஃப்டில ப்ராப்பரா பேலன்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ பேலன்ஸ். This is the kind of balance they have actually took at the level of 23,650. Beautifully they have reconfirmed the level. That is a proper acceptance happening above the levels of 23,650 plus the breakout of the next day. So again they are creating a balance at the top. So all these confirmations are very clear, but in Metropolisல அந்த மாதிரி ஒண்ணு நடக்கல. That is the reason they are getting rejection. So price rejection ஒரு fake out கண்டுபிடிக்கிறது வந்து acceptance and rejectionல தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் நான் கிளியரா உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் நிறைய பேருக்கு இந்த மாதிரி அனாலிசிஸ் வந்து வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் if you really like my analysis and நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.